உழுது சுந்தர் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதோட கிழங்கு சாப்பிட்றோம். நார்மலாக இதை பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் பார்த்தா சிவப்பு வெரைட்டி இது. ஆனால் இதில் கிழங்கு வராது அடியில். இதோட இலையை வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. சீரா சேம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீரானா கீரை. கேரளாவில் நிறைய மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி இந்த இலை மேலே ஃபுல்லாகவே வந்து தடவிடுறாங்க. தடவிட்டு அதை ரோல் பண்ணி அப்புறமா கட் பண்ணி அதை வந்து ஒரு இதில் இட்லி கொத்தில் வச்சு அவிக்கிறாங்க. அவிச்சிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து அதில் மசாலா ஏதாவது கொஞ்சம் போட்டு அதை வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நான் இங்கே பாண்டிச்சேரியில் நம்மளோட தோட்டத்தை வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கேன். தொடர்ச்சியாக இது நிறைய இது வந்துகிட்டே இருக்குது. இலைகள் நம்மளுக்கு வந்து நார்மலாக கிழங்கு தான் நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம். நம்ம கடையில் போய் சேப்பங்கிழங்கு இந்த பகுதியில் நிறைய திருவண்ணாமலை இந்த திருக்கோயில் வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து திருவண்ணாமலை சேப்பங்கிழங்கு சுவை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த மண் வகைக்கு ஏற்ற மாதிரி அந்த சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இது வந்து நம்ம இலையை சாப்பிட்ற பழக்கம் இங்கே பெருசாக யாருக்கும் தெரியல. இங்கே ஆரோவில்ல இருந்து நான் வந்து இது கொண்டு தீபிகா அம்மான்னு சொல்லி அவங்க விதை சேகரிப்பாளர் கொடுத்தாங்க. இப்போ 2 வருஷமாக நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கோம். இது நீங்கள் கீரையாக பயன்படுத்தலாம். அதாவது இது ஒரு சேப்பங்கிழங்குல கீரை வகையில் இருக்கும். இதுலேயே வந்து 4 வெரைட்டி இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குது. இது வந்து சிகப்பு, இதில் பச்சையும் வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் இதில் நம்ம கிழங்கு வர வெரைட்டி, அது இல்லாமல் தண்டு சமைக்கிற ஒரு வெரைட்டி பால் சேம்பு. இது மாதிரி 4 ரகம் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குது. நிறைய கேரளாவில் 60 வெரைட்டி கிட்ட வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கிழங்கு மட்டுமே தான் பயன்படுத்துகிறோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா ஒரே தாவரத்தில் நிறைய வகையில் இப்போ இந்த தண்டை சமைப்பாங்க. இது பாருங்கள், நான் இலையை சொல்கிறேன் இல்லையா, இந்த தண்டை கட் பண்ணி தண்டை சமைக்கிறாங்க, இலையை சமைக்கிறாங்க, அடியில் வர கிழங்கை சாப்பிட்றாங்க. அதே மாதிரி கிழங்கு வராமல் மேலே வரக்கூடிய அந்த வேர் பகுதி தண்டு பகுதி அதையுமே சமைக்கிறாங்க. இப்போ எல்லாமே ஒரு கிழங்குல பயன்படுத்துகிற ஒரு பொருளாக அந்த சேப்பங்கிழங்குல இருக்குது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வீட்டு தோட்டங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிழங்குல விளைவிக்கலாம். அது நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு வித்தியாசமான நிறைய உணவுகள் நம்ம கொடுப்போம். ஊட்டச்சத்து நிறைய கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து இது வந்து சொல்கிறோம். தேவைப்படுறவங்க இதோட விதைக்கிழங்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்தி